முகத்துல குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு. மங்கு பிரச்சனை நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கும். பெண்களுக்கு அதிகமாகவே நம்ம பார்க்குறோம். ஒரு 40 வயதை கடந்து இருக்கக்கூடிய முக்கியமாக உடல்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலோ, மலச்சிக்கல் தொந்தரவு நிறைய பெண்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலும் நமக்கு மங்கு அப்படின்ற பிரச்சனை இருக்கும். இதனுடைய சேர்த்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் தினம்தோறும் ஏதாவது ஒரு வேலையில் நம்ம இதை குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே, அதாவது ஸ்கின்னே நமக்கு ஒரு வாரம் இதை குடிக்கும்பொழுதே நமக்கு மாற்றம் தாண்டி நேச்சுரலாக சிம்பிளான ஃபேஸ் பேக் என்னன்றதை நான் சொல்கிறேன். தினம்தோறும் இதை பயன்படுத்தும் பொழுது முகத்தில் நிறைய மாற்றங்கள் நமக்கு கிடைக்குது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். முகத்தில் குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு. மங்கு பிரச்சனை நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கும். பெண்களுக்கு அதிகமாகவே நம்ம பார்க்குறோம். ஒரு 40 வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம முகத்தில் அங்கங்கே கருமை நிற திட்டுக்கள் இருக்கும். இப்போ ஃபேஸில் எனக்கு ஒரு பிம்பிள்ஸ் வருதுங்க, இது ஒரு பிளாக் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. இது நமக்கு குறிப்பிட்ட நாட்களில் ஒரு மாதத்துலேயோ ஒரு 40-45 டேஸ்லேயோ நமக்கு அப்படியே டிஸப்பியர் ஆகிடும். ஆனால் இந்த மங்கு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தோம்னா, நம்ம முகத்தில் ஒரு அவுட்டர் மோஸ்ட் லேயரில், சூப்பர்ஃபிஷியல் லேயர் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்கின்ல பிளாக் கலரில் அப்படியே கருமை நிறத்தில் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அங்கங்கே நமக்கு மூக்குக்கு மேற்பகுதியிலையோ இல்லை 2 தாடை சின்னில் நெற்றி பகுதியில் பார்த்தோம்னா அப்படியே நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த மெனோபாஸ் டைமில் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க, முக்கியமாக இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு முகத்தில் இந்த மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு ஏற்படுது. இதை நம்ம சரி செய்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? முக்கியமாக உடலில் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலோ, மலச்சிக்கல் தொந்தரவு நிறைய பெண்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலும் நமக்கு மங்கு அப்படின்ற பிரச்சனை இருக்கும். இதனுடைய சேர்த்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். ஸோ அதிகமான ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்குது, இல்லை டிப்ரெஷனில் இருக்கும், இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு முகத்தில் மங்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஸோ இந்த மங்கு சரி செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம்? ஆண்களுக்குமே இந்த பிரச்சனை நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ முகத்தில் பார்த்தோம்னா அங்கங்கே கருமை நிற திட்டுக்கள் ஏற்படுறதோ, இல்லை 2 கண்ணப்பகுதிகள்லையும் ஏற்படுறதோ நமக்கு இருக்குது. ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? டெட் செல்ஸ் நம்ம முகத்தில் அங்கங்கே படியறதுனால ஏற்படக்கூடியது தான் இது. அதே மாதிரி பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலோ, சுகர் லெவல் அதிகமாக இருக்குது, இல்லை நீண்ட காலமாக நம்ம ஏதாவது ஒரு மெடிசன் சாப்பிட்டுட்ருக்குறோம், அதனோட சைடு எஃபெக்டாக கூட நமக்கு மங்கு ஏற்படுது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வரக்கூடிய இந்த மங்கு பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஹோம் ரெமெடிஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப வருடமாக இந்த மங்கு பிரச்சனை இருக்குது, இதற்குனே ஏதாவது ஸ்பெஷலாக சித்தா மெடிசன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் மருந்துகள் இருக்குது. ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா எலுமிச்சை அப்படின்னு சொல்கிறோம். எலுமிச்சை என்னங்க பண்ணணும்? ஃபேஸில் அப்ளை பண்ணணுமா? இல்லை, ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி நம்ம எலுமிச்சை சாறு நம்ம குடிக்கணும். ஸோ எலுமிச்சை சாறு அப்படின்னு சொல்லி குடிக்கும்பொழுது இதில் விட்டமின் சி, சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். எப்படி இந்த எலுமிச்சை சாறு நம்ம குடிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதற்கு நம்ம தேவையானது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு ½ லெமன், பாதி அளவுக்கு எலுமிச்சை எடுத்துக்கணும். ஸோ எலுமிச்சை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பாதி அளவு எலுமிச்சை இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம தோலோடையே கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ தோலோடைய சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுருணும். அதனோடையே பார்த்தோம்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, துளசி இலைகள் இருந்தால் ஒரு பாதி அளவு இலைகளை போட்டுடணும். இதற்கு கிட்டத்தட்ட 300 ml அளவுக்கு தண்ணீர் விடணும். ஸோ தண்ணீர் விட்டுட்டு நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சீரக பவுடர் சேர்த்து
தினந்தோறும் இந்த ஜூஸை குடிக்கணும். எந்த டைமில் குடிக்கலாம் அப்படின்னா, எந்த டைமில் வேணாலும் குடிச்சிக்கலாம். காலையோ இல்லை மாலை நேரத்துலையோ எப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமோ குடிச்சிக்கலாம். ஒரு சிலருக்கு அசிடிட்டி பிரச்சனை, இன்டைஜஷன் பிரச்சனை இருந்துச்சுன்னா எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க வேண்டாம். ஸோ இது தினந்தோறும் ஏதாவது ஒரு வேலையில் நம்ம இதை குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே, அதாவது ஸ்கின்னே நமக்கு வந்து ஒரு வாரம் இதை குடிக்கும்பொழுதே நமக்கு மாற்றம் நன்றாக தெரியும். ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயரில் இருக்கக்கூடிய அங்கங்கே திட்டுக்கள் இருக்குது, டெட் செல்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இதற்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா, நான் இந்த சோப் யூஸ் பண்ணுறேன், அந்த சோப் யூஸ் பண்ணுறேன், இதெல்லாம் மாற்றிட்டேன், இந்த மாதிரியான க்ரீம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ அதை தாண்டி நேச்சுரலாக சிம்பிளான ஃபேஸ் பேக் என்னன்றதை நான் சொல்கிறேன். தினந்தோறும் இதை பயன்படுத்தும்போது முகத்தில் நிறைய மாற்றங்கள் நமக்கு கிடைக்குது. பொதுவாக மஞ்சிஸ்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்குது, இல்லைன்னா மஞ்சி டீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மஞ்சி டீ பவுடரை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய மற்ற மூலிகைகளும் இதனோட சேர்த்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த மஞ்சிஸ்டே அப்படின்னு சொல்லக்கூடிய பவுடர், மூலிகை பவுடர், இதனோட ஆவாரம் பூ பவுடர் நமக்கு தேவைப்படுது. அதற்கு அடுத்ததாக ஆரஞ்சு இருக்கு இல்லைங்களா, ஆரஞ்சு, அது சாத்துக்குடியோ ஆரஞ்சோ, இதனோட தோலோட பவுடர் நமக்கு தேவைப்படுது. அடுத்ததாக பாசிப்பயிறு மாவு, வசம்பு. ஸோ இந்த 5 வகையான மூலிகைகளும் சம அளவு எடுத்து பவுடர், நல்ல ஃபைன் பவுடரை நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ தினந்தோறும் இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து கொஞ்சமாக தயிர் இல்லைன்னா தக்காளி சாறு கொஞ்சம் சேர்த்து, ரோஸ் வாட்டர் கொஞ்சம், தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்ந்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃபேஸில், முகம் முழுவதுமே இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். முகம் மற்றும் கழுத்து. ஸோ கழுத்தில் வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த பிளாக் சர்க்கிள்ஸ் இருக்கும், கருமை நிறத்தில் கருவளையம் இருக்கும். அதற்குமே நம்ம வந்து இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். தினந்தோறும் ஒரு அரை மணி நேரம் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம முகத்திலே வந்து நிறைய மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது தொடர்ந்து நம்ம இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே வர நாளடைவில் மங்கு மறைய ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா தான் இந்த மங்கு வருது அப்படின்றது நம்ம சொன்னோம். ஸோ அப்போ அந்த டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதையும் நான் சொல்கிறேன். இதுக்கு பேசிக்காக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றுவதற்கு ஒரு கிளாஸ் தண்ணி, அதாவது ஒரு 200 ml வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கணும். இந்த தண்ணீரில் அரை ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி சேர்க்கணும். நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை முற்றிலுமாக அகற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. ஸோ இந்த நெல்லிக்காய் பொடி வந்து அந்த வெந்நீரில் சேர்த்துக்கணும். சேர்த்து நம்ம கலந்து வச்சிடணும். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன், அதை விட கம்மியாக, ரொம்ப கம்மியாக, ஒரு 3 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி. ஸோ மஞ்சள் பொடியும் அதனோட சேர்த்துடணும். இந்த தண்ணீரை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். நான் முன்னர் சொன்ன மாதிரி எலுமிச்சை சாறு தினந்தோறும் குடிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த நெல்லிக்காய் பொடி தண்ணீரில் சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து வாரம் 2-3 முறை நம்ம பயன்படுத்தும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறதை நம்ம பார்க்கலாம். சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தோம்னா ரத்த சுத்தி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. ஸோ இந்த மெடிசன் வெறும் மங்குக்கு மட்டும் கிடையாது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு இந்த சூரணம் நம்ம பிளட் சுகர் லெவலையும் வந்து குறைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த சூரணம் சாப்பிடும்போது பிளட் சுகர் லெவல் நமக்கு குறைந்து சருமத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், அரிப்பு, தடிப்பு, ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னாலும் அதை சரியாக்கக்கூடிய பண்பு இந்த சூரணத்துக்கு இருக்குது. ஸோ முகத்தில் நமக்கு ஒரு மங்கு இருக்குன்னா அதை எளிமையாக எப்படி குணப்படுத்தலாம், எதனால் மங்கு ஏற்படுது, இதுக்கு பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகளை பார்த்தோம். இது தொடர்பான அது ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் இதற்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.